வணக்கம். இந்த பதிவு ஆசிரியர் தகுதி தேர்வு. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறீங்க இல்லையா? சும்மா ஒரு விஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவுன்னு நினச்சிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, இன்னும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. இன்னும் சொல்கிறதுக்கெலாம் எதுவும் இல்லைங்க. நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா சியரப் பண்ணிட்டு ஈஸியாக போய் எழுதிட்டு வாங்க. இதுவும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வர போகிறீங்க, அவ்வளோதான். போன தடவையே எக்ஸாம் எழுதி நிறைய டீச்சர்ஸ் பாஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த எக்ஸாம் இன்னமும் ஈஸியாக இருக்கும். போய் எழுதுங்க. இது ஒரு ரிவிஷன் தான். ஏற்கனவே கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தீங்க. 30 கொஷின் ரிவைஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். இங்கிலீஷ் தான். ஒரு 10 நிமிஷம் தேவைன்னா பாருங்கள், இல்லாட்டி ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பார்க்கலாம். பிக் அவுட் த ஆட் சென்டென்ஸ். இதில் எந்த சென்டென்ஸ் மாறுபட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலுத்தையுமே படித்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் தவறாக இருக்குது. there is a table பிசைட்ஸ் த பெட்டுன்னு இருக்குது. அது மட்டும் தவறு. பிசைட்ஸ்னு வரக்கூடாது, பிசைட் தான் வரணும். அதனால் இந்த ஒரு சென்டென்ஸ் தான் தவறு. செகண்ட் கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட் சிலபிஃபிகேஷன் ஆஃப் எ வேர்ட் கண்டைன்ஸ் த கான்சனன்ட் க்ளசர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கான்சனன்ட் சவுண்ட் வரா மாதிரி சிலபிள் பிரிஞ்சிருக்கு. ப்ரோக்ராம் எப்படி பிரிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. 2 சிலபிள் தான் ப்ரோக்ராமுக்கு. GRAMME இதுதான் சரியான சிலபிஃபிகேஷன். தேர்ட் கொஷின் பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஒர்க் ஆஃப் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன். ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்ஸோட ஒர்க் இல்லாது எதுன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெஷர் லேண்டு, சைல்டு எல்லாமே வந்து அவரோடது தான். இந்த ட்ராஜிக் ஸ்டோரி மட்டும்தான் மேக்பீஸ் தாக்கரேவோடது, அவரோடது கிடையாது. அடுத்த கொஷின். ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த போயம் மை கம்ப்யூட்டர் நீட் அ பிரேக் வந்து சாந்தி கோவிந்தனோடது. மை கம்ப்யூட்டர் நீட் அ பிரேக் சாந்தி கோவிந்தனோடது. மேட்ச் த ஃபாலோயிங்கில் அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி, அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பர், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்னா என்ன, இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ்க்கு எந்த வேர்டு வரும், அதோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது, குவாலிட்டி அப்படின்னா ஹானஸ்ட்டை குறிக்கும். அட்ஜெக்டிவ் ஆஃப் குவாலிட்டி அப்படிங்கிறது ஹானஸ்ட்டுக்கு வரும். நம்பர் அப்படிங்கும்போது மெனிங்கிறது வரும். அட்ஜெக்டிவ் ஆஃப் நம்பருங்கிறது மெனி. இதே டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அப்படின்னு வரும்போது சச். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ் வந்து சச் தான் வந்து மேட்ச் ஆகும். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வந்து சச்சுன்னு வரும். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னு வரும்போது விச், ஹூஸு, வாட்டு இது எல்லாமே வந்து இன்ட்ராகேட்டிவ் அட்ஜெக்டிவ். ஆன்சர் ஏ தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். Homophones are 2 words that are spelled differently but have the same sound. Find the odd one according to the above given statement. ஹோமோஃபோன்னா என்னென்னு சொல்லிவிட்டு இதில் எது ஹோமோஃபோன் இல்லைன்னு கேட்குறாங்க. அப்போது மார்ச் அப்படிங்கிறது தான் ஹோமோஃபோன் கிடையாது. சேம் வேர்டு, சேம் ப்ரொனன்சேஷன், ஆனால் மீனிங் மட்டும் வேறையாக இருந்தால் அது என்னன்னு சொல்லுவோம்? ஹோமோனீம்னு சொல்லுவோம். மேலே ஹோமோஃபோன்ஸுக்கு அவங்களே டெஃபினேஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்து பாருங்கள். ஹூ இன்ஸ்பயர்டு பிவி சிந்து. பிவி சிந்து யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆனால் புலேலா கோபிச்சந்த். அவங்க தான் வந்து அவங்களோட கோச்சராக இருந்து ஜெயிக்க வச்சுருப்பாரு புலேலா கோபிச்சந்த். யுவர் சின்சியர்லி இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். ஒரு லெட்டரில் யுவர் சின்சியர்லிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷனை குறிக்கும். அடுத்து த பிளானட் சர்டன் இஸ் அசோசியேட்டட் வித் த டேர்ம். என்ன டேர்மில் வரும்? சர்டன் வந்து அதோட மூணுக்கும் ரிங்குக்கும் தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸானது. நிறைய மூணு இருக்கும் சர்டனில், அதோட பெரிய ரிங்கும் இருக்கும். அடுத்து பாருங்கள். கிராமர் தாட் டு த கிட்ஸ் த்ரூ பிக்சர் இஸ் கால்ட் அஸ். பிக்சரை வச்சு கிராமர் சொல்லிக் கொடுக்குறது என்னன்னு சொல்லுவோம்? பிக்டோகிராமர்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஈஸியாக என்னது? ஷார்ட்டர்ன்டு ஃபார்ம் ஆஃப் எ வேர்டு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து கமா போட்டு கோடு போட்டு அப்படிலாம் எழுதுறது என்னன்னு கூட கேட்பாங்க. சூஸ் த அப்ராப்ரியேட் வேர்ட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க். பின் லேடன் வாஸ் எ டேஷ் தீஃப். பின் லேடன் வாஸ் எ நொட்டோரியஸ் தீஃப்னு வரும். நொட்டோரியஸ். சூஸ் த கரெக்ட் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் யூஸிங் த ஆப்ஷன் கிவன் பிலோ. வெரி ஃபியூ ரிவர்ஸ் இன் இந்தியா ஆர் டேஷ் கங்கா. வெரி ஃபியூ அப்படின்னு வரும்போது ஆஸ் லாங்கஸ்ன்னு வரணும். ஆஸ் லாங்கஸ் கங்கா அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சரு. 74th கொஷின் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் டென்ஸ். மாலா வில் ஷூர்லி டேஷ் ரிவார்ட்ஸ். வில் வந்திருக்கு இல்லையா? அப்போது வில்லுன்னு வந்தால் பி கெட்டிங்னு வரணும். வில்லுன்னு வந்ததுனால தான் பி கெட்டிங்னு கொடுக்கணும். ஆன்சர் மாலா வில் ஷூர்லி பி கெட்டிங் ரிவார்ட்ஸ் ஃபார் வாட் ஷீ இஸ் டூயிங் அப்படிங்கிறது தான் ஆன்சரு.
அடுத்து வேர்ட் மீனிங் கொடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அடாப்ட்னா ரீஅட்ஜஸ்ட், அடாப்ட் பண்ணுறதுனா அட்ஜஸ்ட் பண்ணுறது, ரெண்டுமே சேம் மீனிங். சோல் அப்படின்னா எ மார்ஷன் டே தான் வந்து சோல், மார்ஸில் ஒரு டே வந்து சோல் அப்படின்னு சொல்கிறோம். ஹப் அப்படின்னா ஹியூமன் செட்டில்மெண்ட் தான் வந்து ஹப். கேப்சியூல் அப்படிங்கிறது ஸ்மால் சிலிண்டர் ஷேப்டு பெட்டு தான் வந்து கேப்சியூல். ஆன்சர் பி. 76th கொஷின் பாருங்கள். விச் ஆர்டிக்கல் ஃபிட் இன் த பிளேஸ் லெஃப்ட் blank டேஷ் ஆர் அண்டு டேஷ் மினிட்னு கேட்டிருக்காங்க. ஆர் அப்படிங்கிறது வந்து ஹச் சைலண்ட் இல்லையா, அப்போது ஆன் வரும், ஆன் ஆர் அண்டு ஆம் மினிட்னு வரும். மறுபடியும் ஒரு சவுண்டு கொடுத்துருக்காங்க. கோட் என்ன பண்ணும், என்ன சவுண்டு கொடுக்கும், மங்கி என்ன, மங்கி வந்து சேட்டரா, கோட் என்ன வரும், டக் என்ன வரும், ஹார்ஸு டாங்கி என்ன வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதையே கூட கேட்கலாம், திரும்ப திரும்ப ரிப்பீட் தான் ஆகும் கொஷினு. கோட் என்ன பண்ணும், ப்ளீட்டா, கோட் வந்து ப்ளீட், மங்கி சேட்டர், டக் வந்து குவாக், ஹார்ஸ் நை, டாங்கி வந்து ப்ரே, டாங்கி வந்து ப்ரே. ஆன்சர் வந்து இதுக்கு டி தான் ஆன்சராக வரும். ஆன்சர் டி. இதில் 78th கொஷின் பாருங்கள். 78 விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி ஸ்ப்ளிட்டடு மீனிங்ஃபுல்லின்னு கேட்டிருக்காங்க. வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணாலும் மீனிங்கோடு இருக்கும் அப்படின்ட்டுருக்காங்க. எந்த வேர்டுன்னு பாருங்கள். பீனட் தான் இதில் கரெக்டானது. பிஏங்கிறது எதை குறிக்கும், பட்டாணியை குறிக்கும். என்யூடினா நட்ஸை குறிக்கும். அப்போது இதுதான் ஆன்சரு. த வேர்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் ஹேஸ் டேஷ் சிலபிள்னு கேட்டிருக்காங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து 6 சிலபிள் இருக்கும். 6 சிலபிள் அப்படின்னாக்கா போலி தான் வந்து 6 சிலபிளில் வரும். 5க்கு மேலே 6 இருக்கிறது வந்து போலின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் தீஸ் வேர்ட்ஸு? ஃபஸ்ட்டு என்ன படம், சீடு, ஃபஸ்ட்டு சீடு, அடுத்து ரூட்டு, அதுக்கப்புறம் லீஃபு, அப்புறம் வந்து ஃப்ளார்ஸு, அப்புறம் தான் ஃப்ரூட்டு. இப்போ ஆன்சர் கரெக்டான ஆர்டர் வந்து பி தான் வந்து கரெக்டான ஆர்டர். அடுத்து கலெக்டிவ் நவுன் கேட்டிருக்காங்க. டேஷ் ஆஃப் ஃபிஷ்ஷுன்னு கேட்டிருக்காங்க. ஷோல் ஆஃப் ஃபிஷ், SHOAL, அதுதான் சரியான ஆன்சர். சி தான் கரெக்டு. ஷோல் ஆஃப் ஃபிஷ் அப்படின்னு வரும். அடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இஃப் யூ டேஷ் மீ ஐ வுட் டெல் யூ, இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஐ வுட் டெல் யூ, இஃப் யூ ஆஸ்க்டு மீ ஐ வுட் டெல் யூன்னு வரும். நெக்ஸ்ட் கொஷின். ரைட் த ப்ரோனவுன் ஃபார் த ஃபில்அப். தேர் ஆரண்ட் டேஷ் எக் இன் த பேஸ்கெட். தெர் ஆர் நாட் டேஷ் எக்ஸ், எதுவுமே இல்லை அப்படிங்கிறது என்ன சொல்லுவீங்க? ஆன்சர் எனி எக்ஸ் இன் த பேஸ்கெட். தெர் ஆர் நாட் எனி எக்ஸ் இன் த பேஸ்கெட் அப்படின்னு வரும். ஆன்சர் ஏ தான் சரியான ஆன்சர். அடுத்து 86th பாருங்கள். சூஸ் த கரெக்ட் மீனிங் ஆஃப் ஃப்ரேசல் வேர்ப் சி ஆஃப். சி ஆஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேசல் வேர்ப்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டு கோ டு த ஸ்டேஷன், டு சே குட் பை டு சம்மோன் தான் வந்து சி ஆஃப் அப்படிங்கிறதுக்கான ஃப்ரேசல். ஹோமோனிம் ஆர் த வேர்ட்ஸ் ஹேவிங். ஹோமோனிம்க்கு டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. 2 or more words having the same spelling and pronunciation but a different meaning அப்படிங்கிறது தான் சரியானது. 87க்கு ஆன்சர் டி. த மியூசிக் பெர்ஃபார்ம்டு வெல். த மியூசிக் டேஷ் பெர்ஃபார்ம்டு வெல். 88க்கு பாருங்கள். த மியூசிக் டேஷ் பெர்ஃபார்ம்டு வெல். ட்ரூப்புக்கு ஸ்பெல்லிங் கேட்டிருக்காங்க. மியூசிக் ட்ரூப் என்ன ஸ்பெல்லிங் வரும்? TROUPE அப்படிங்கிறது தான் கரெக்டான ஸ்பெல்லிங். அடுத்து ஒரு கலெக்டிவ் நவுன் கேட்டிருக்காங்க. கலெக்டிவ் நேம் ஆஃப் ஷீப். ஷீப்புக்கு வந்து ஃப்ளோக்கு. அப்போது பீகாக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஷீப்புக்கு ஃப்ளோக் அப்படின்னா பீகாக்கு மஸ்டர்னு வரும். MUSTER. பீகாக்கோட கலெக்டிவ் நவுன் வந்து மஸ்டர். கொஷின் நம்பர் 90. பிக் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் கேட்டிருக்காங்க. 4 சென்டென்ஸில் எது கரெக்டான சென்டென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, த விண்ட் ப்ளூ த லீவ்ஸ். காற்று வீசுனதுனால இலை அசைஞ்சது அப்படிங்கிறது தான் சரியானது. தொடர்ந்து படிங்க, ரிலாக்ஸாக படிங்க. எது எது தேவையோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு போங்க. நாளைக்கு வந்து நீங்களே சொல்லுவீங்க பாருங்கள், ஈஸியாக தான் இருந்தது மேடம், நான் கண்டிப்பாக பாஸ் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்கள். நன்றி.